ஸோ கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னு படிச்சு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அது ஆம்ப்ளிடியூட் லிமிட்டர் பிளாக் இஸ் பிரசன்ட் பிஃபோர் detector to maintain the constant amplitude. This is very important. Before detector னா அது demodulatorக்கு முன்னாடி amplitude limiter யூஸ் பண்ணணும். demodulatorக்கு அப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், உங்களுடைய மெசேஜே சேஞ்ச் ஆயிடும். நம்மளுடைய மெசேஜ் ரிசீவ் பண்றது, மெசேஜோட ஆம்பிளிடியூட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ டிமாடுலேஷனுக்கு முன்னாடி ஆம்பிளிடியூட் லிமிட்டர் யூஸ் பண்ணணும், டிமாடுலேஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆம்பிளிடியூட் லிமிட்டர் பிளாக் எங்க யூஸ் பண்ணணும், பிஃபோர் டிடெக்டர், அதாவது என்னது பிஃபோர் டிமாடுலேட்டர். திஸ் இஸ் ஓகே. ஓகே, ஸோ again they have shown here where they are exactly using the amplitude limiter. Just after the IF stage they are using amplitude limiter. That means what, just before detector. Okay, and again you can use before this stage also. IF stage முன்னாடி கூட யூஸ் பண்ணலாம். பட் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் லோ ஃப்ரீக்வன்சில டிசைன் பண்ணா அது வந்து ஈஸி, காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் சம் ஆப்ரேஷன் நம்ம லோ ஃப்ரீக்வன்சிலும் பண்ண முடியுது, ஹை ஃப்ரீக்வன்சிலும் பண்ணலாம், சிமிலர் ரிசல்ட் தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம எதுல தான் டிசைன் பண்ணணும், லோ ஃப்ரீக்வன்சில தான் டிசைன் பண்ணணும். அதை என்ன சொல்ல வரேன், இதை முன்னாடி கூட போடலாம், போட்டா காஸ்ட் வந்து அதிகமாயிடும். அதனால ஜஸ்ட் ஆஃப்டர் த IF ஸ்டேஜ், again just before the detector stage. டிமாடுலேட்டருக்கு அப்புறம் போட்டீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடும், மெசேஜ் சிக்னல் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா டிடெக்டரோட அவுட்புட் வந்து அது மெசேஜ் சிக்னல் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ வேஸ்ட் லிமிட்டர் போடுறதே. ஓகே, அகைன் சம் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாம் நம்ம சால்வ் பண்ணதா தான் இருக்கும், ரெகுலர் ஃபார்முலா. அண்ட் அகைன் சம் ஒன் லைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒன் லைனரோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து தான் இருக்கும் இந்த ஒன் லைனர் எல்லாமே. இந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணுங்க. சம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏன்னா திரும்ப அதே தான் வரும், எல்லாம் அதே நம்பர் தான் வரும், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, I will discuss the one liner. Band pass of the tuned circuit of radio receiver. அதாவது TRF ரிசீவர்னு ஒன்று யூஸ் பண்ணோம், அதனுடைய பேண்ட் வித் வந்து என்னவா இருக்கணும், அந்த கான்செப்ட்லேயே நம்ம சொன்னோம். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டியூன்டு சர்க்யூட் இருக்கணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் கியூப் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்படி இருந்தாலும் அதனுடைய பேண்ட் வித் எவ்வளவா இருக்கணும், 10 kHz தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து அது அட் எ டைம் ஏதாவது ஒரு சேனல் தான் என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதனுடைய பேண்ட் வித் வந்து என்னவா தான் இருக்கணும், 10 kHz. ஏன் இதனுடைய பேண்ட் வித் 10 kHz, ஏஎம் சிக்னலுடைய பேண்ட் வித் வந்து என்னது 10 kHz. அது எழுதி வச்சிங்க, ஏஎம் சிக்னலுடைய பேண்ட் வித் வந்து என்னது 10 kHz. ஏஎம் பேண்ட் வித் வந்து என்னது 10 kHz. அதாவது ஒன் சேனலுக்கான பேண்ட் வித் வந்து என்னது 10 kHz. ஓகே, அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் frequency frogging is used in carrier system to reduce crosstalk. அதாவது இங்க வர ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ரிலேட் இல்லாம இருக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணதை விட வேற இருக்கலாம். ஜஸ்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. frequency frogging ஒரு டெக்னிக் இருக்கு, அது எதுக்கு யூஸ் ஆகுது, கிராஸ் டாக்கை ரெடியூஸ் பண்றது. அடுத்தது பாருங்க, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சின்க்ரோனஸ் டிடெக்ஷன் உடைய அட்வான்டேஜ் என்ன. சின்க்ரோனஸ் டிடெக்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் டிமாடுலேஷன் ஆஃப் சிக்னல் வித் லார்ஜர் நாய்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். லார்ஜர் நாய்ஸ்னா என்னது, எஸ்என்ஆர் கம்மியாகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சின்க்ரோனஸ் சர்க்யூட் வந்து என்னது எஸ்என்ஆர் கம்மியா இருந்தாலும் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஃபார் ஸ்டாண்டர்ட் பவர் இட் வில் கிவ் ISNR. ஃபார் ஸ்டாண்டர்ட் பவர், ஃபார் ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் இட் வில் கிவ் ISNR. ஸோ அப்போ என்ன மீனிங், எஸ்என்ஆர் கம்மியானாலும் அது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இதுதான் உங்களுக்கு சொன்ன திரும்ப டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி கொடுப்பாங்க. ஜஸ்ட் படிச்சு பாருங்க, புரியலன்னா சொல்லுங்க, நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அப்புறம் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்வலப் டிடெக்டர். என்வலப் டிடெக்டர் என்னது, அசின்க்ரோனஸ் டிடெக்டர். என்வலப் டிடெக்டர் என்னது கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்வலப் டிடெக்டர் என்னது, அசின்க்ரோனஸ் டிடெக்டர். ஏன்னா லோக்கல் ஆசிலேட்டர் கேரியர்லாம் எதுவும் ரிசீவர் சைட்ல யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு யூஸ் ஆகுது, இஸ் யூஸ்டு டு டிமாடுலேட் தி லோ நாய்ஸ் சிக்னல். டு டிமாடுலேட் தி, நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், லோ நாய்ஸ் வந்து கம்மினா என்னது, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கணும். அதாவது அதான் உங்களுக்கு சொன்னேன், சின்க்ரோனஸ் டிடெக்டருக்கும் அசின்க்ரோனஸ் டிடெக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் கொஞ்சம் ஆப்போசிட் வேல அது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் வேல, அதாவது எப்போ அசின்க்ரோனஸ் ஒர்க் ஆகும்னா சிக்னல் பவர் அதிகமா இருந்தாதான் அசின்க்ரோனஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டபுள் கன்வர்ஷன்.
double conversion is used to improve the image rejection. Double conversion another general two stage IF நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து இமேஜ் ரிஜெக்ஷன். அடுத்தது 3 point tracking is achieved with padder capacitor. 3 point tracking is achieved with the padder capacitor circuit. Next, diversity na enadhu? Diversity reception is used to overcome the fading. So first உங்களுக்கு fading na என்னன்னு தெரியணும், அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம diversity போவோம். To overcome the fading நம்ம diversity method யூஸ் பண்றோம். So நம்ம சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். what is fading? What is fading? What is fading? Very simple. Fading means what? Fluctuation in the received signal strength. Fading means what? Fluctuation in the received signal strength. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தரேன் உங்களுக்கு. உங்க மொபைல் எடுத்துங்க. ஒன்ஸ் இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்க மொபைல் எடுத்துங்க. உங்க மொபைல்ல ரிசீவ்டு பவரை கண்டுபிடிங்க. உங்க மொபைல்ல கண்டிப்பா அந்த பாராமீட்டர் இருக்கும். என்ன கண்டுபிடிங்க? ரிசீவ்டு பவர்னு ஒரு பாராமீட்டர் இருக்கும். அது வந்து வாட்ல இருக்காது, இன் டர்ம்ஸ் ஆஃப் டிபில இருக்கும். ஏன்னா லாக் எடுத்து டிபில கொடுத்துருப்பாங்க. டிபிஎம் ஆர் டிபி மைக்ரோன்னு வரும். ரிசீவ்டு பவர் வந்து உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னு சொல்றேன். டிபிஎம்னு டிஸ்பிளே ஆகும். உங்க மொபைல்ல வந்து என்ன பண்ணுங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுடைய மொபைலுக்கு எப்படி ரிசீவ்டு பவர் கண்டுபிடிக்கிறது, உங்களுடைய மொபைலுக்கு வந்து எப்படி ரிசீவ்டு பவர் கண்டுபிடிக்கிறது. ரிசீவ்டு பவர் என்ன வரும்? ரிசீவ்டு பவர் ரிசீவ்டு இன் யுவர் மொபைல். ஏன்னா என்னது நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு சம் பவர் வருது. அதனால தான் உங்களால என்ன பண்ண முடியுது, கால் பண்ண முடியுது, ப்ரௌஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த வீடியோ உங்களால பார்க்க முடியுது லைவ்ல. எல்லாமே உங்களுக்கு என்னது, பவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸா வந்துன்னு இருக்கு. அந்த பவர் லெவல் என்ன ஆகும் நீங்க பார்த்துருப்பீங்க. திடீர்னு கனெக்ஷன் கட் ஆகுது. ஏன் கட் ஆகுது? பவர் லெவல் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அகைன் நீங்க பார்த்துருந்தீங்க, பார்க்கும்போதே தெரியும். திடீர்னு 50 kbps இருக்கும், 100 kbps போகும். இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன ரிலேஷன்? சம்டைம் நீங்க நெட்வொர்க்கு கிட்ட இருந்தா நல்லா ஸ்பீட் வரும், நெட்வொர்க் அவே போனீங்கன்னா ஸ்பீட் கம்மியாகும். அகைன் நீங்க ஃபிக்ஸ்டு பிளேஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு வேரி ஆகும், சிக்னல் ஸ்ட்ரென்த் வேரி ஆகும். ஸோ இது நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நீங்க ஃபிக்ஸ்டா இருக்கிறீங்க, ஆண்டனாவும் ஃபிக்ஸ்டு, ஸ்டில் யுவர் ரிசீவ்டு பவர் வில் வேரி. அதுதான் என்ன சொல்ல வரேன். ஃபேடிங்னா வாட்? Fluctuations in the received signal. Note down in your notes. Fading means what? Fluctuation or variation in the received signal strength. Very important. Fading means what? Fluctuation or variation in the received signal strength. Signal strength means what? Signal power. Received signal strength means signal power. ஸோ நாளைக்கு வந்து இதை சொல்லுங்க, உங்களுடைய மொபைல்ல நீங்க என்ன பவரை வந்து அப்சர்வ் பண்ணீங்க, எப்படி சேஞ்ச் ஆகினே இருந்ததா, கான்ஸ்டன்டா இருந்ததா, ஆவரேஜா என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னு நாளைக்கு வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸசைஸ் தந்திருந்தேன். உங்க மொபைலுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி, மினிமம் சென்சிட்டிவிட்டி என்னன்னா நெட்ல கண்டுபிடிச்சுவாங்க. மொபைல் டிவைஸுக்குலாம் மினிமம் சென்சிட்டிவிட்டி பவர் என்ன பவர் உங்களுக்கு ஆக்சுவலா ரிசீவ் ஆகுது, இது வந்து நாளைக்கு கண்டுபிடிச்சுவாங்க. ஓகே, அப்போ ஃபேடிங்னா என்னன்னு தெரியுது. வேரியேஷன் இன் தி ரிசீவ்டு சிக்னல் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன பிரச்சனை? சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமா வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியாச்சுன்னா அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் என்ன டெக்னிக் இருக்கு? டைவர்சிட்டி டெக்னிக். இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன டெக்னிக் இருக்கு? டைவர்சிட்டி டெக்னிக். டைவர்சிட்டி டெக்னிக்னா வெரி சிம்பிள்ங்க. சப்போஸ் இங்க ஒரு இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு வச்சுங்க, இங்கதான் வந்து என்னது டிரான்ஸ்மிட்டர். அகைன் சப்போஸ் இதுதான் வந்து மொபைல் யூசர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு சிக்னல் வந்து இங்க இருந்து உங்களுக்கு சென்னையில இருந்து சம் சிக்னல் வருது. நீங்க நியர்பை சென்னை ஏரியாவில் சம் ஏரியாவில் இருக்கீங்க, சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன்ல இந்த கனெக்ஷன் லிங்க்ல சப்போஸ் ரெயின் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கனெக்ஷன் லிங்க்ல சப்போஸ் ரெயின் இருக்கு. ரெயின் என்னது? மழை வருது. இந்த கனெக்ஷன் லிங்க்ல உங்களுக்கு ரெயின் இருக்கு. ஓகே, சம்வே. அப்போ சப்போஸ் அசியூம் பண்ணுங்க, ரெயின் இருந்தா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்காதுன்னு அசியூம் பண்றேன். தட் மீன்ஸ் வாட்? ரெயின் அட்டென்யூஷன் இஸ் தேர். whenever the rain is there, there will not be any communication. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். டிடிஹெச் கம்யூனிகேஷன் பார்த்துருப்பீங்க. வீட்டுல டிவி பார்க்கும் பொழுது மழை பெய்யும் போது உங்களுக்கு சிக்னல் வராது, யாரா இருந்தாலும் சரி. டிடிஹெச் கனெக்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மழை பெய்யும் போது என்ன வராது? சிக்னல் வராது. ஏன் மழை பெய்யும் போது சிக்னல் வராது? என்ன மீனிங்? அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வந்து ரெயினால என்ன ஆகுது? அட்டுனேட் ஆகுது. பட் ஆனா போன்லாம் உங்களால பேச முடியும். அப்ப என்ன மீனிங்? அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மழையால என்ன ஆகல? அட்டுனேட் ஆகல. ஸோ ஓகே, அப்ப என்ன மீனிங்? அட்டுனேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன் இருக்கு. ஸோ சம் ஃப்ரீக்வன்சி நான் யூஸ் பண்றேன், இங்க என்ன இருக்கு? அட்டுனேஷன் இருக்கு. இங்க என்ன இருக்கு? அட்டுனேஷன் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? சைமல்டேனியஸா நான் என்ன பண்ணலாம்? வேற ஃப்ரீக்வன்சில நான் என்ன பண்ணலாம்? கம்யூனிகேட் பண்ணலாம். சம் அதர் ஃப்ரீக்வன்சில கம்யூனிகேட் பண்ண, இந்த ஃப்ரீக்வன்சில கம்யூனிகேட் பண்ணும் பொழுது
ரெயின் அட்டென்யூஷன் இருக்கு, அதனால சிக்னல் ஸ்ட்ரென்த் வரல. பட் F2 ஃப்ரீக்வன்சில கம்யூனிகேட் பண்ணும்பொழுது எனக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்னது? அட் ஏ டைம் ஒரே இன்ஃபர்மேஷனே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில அனுப்புறது, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுதான் வந்து டைவர்சிட்டி. இதுக்கு நேம் வந்து பர்டிகுலரா ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி. இதுக்கு நேம் வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி. அதாவது லைன் ஆஃப் சைட் சேம் தான், ஒரே லிங்க் தான், ஃப்ரீக்வன்சி மட்டும் வேற வேற. ஒரு ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகுது, அனதர் ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஒர்க் ஆகல. அப்போ டைவர்சிட்டி டெக்னிக் யூஸ் பண்ணா அகைன் கம்யூனிகேஷன் லிங்க் நம்ம என்ன பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் வந்து என்னது? ஃப்ரீக்வன்சி டைவர்சிட்டி. அகைன் ஸ்பேஸ் டைவர்சிட்டி ஆல்சோ பாசிபிள். ஸ்பேஸ் டைவர்சிட்டி. வாட் இஸ் ஸ்பேஸ் டைவர்சிட்டி? ஒன்று பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு இங்க மழை பெய்யுது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சிக்னலை வேற ஒரு ஏரியாவுக்கு ரூட் பண்ணி, வேற ஒரு ஏரியாவுக்கு ரூட் பண்ணி அங்க இருந்து என்ன பண்ணலாம்? ரிஃப்ளெக்டும் பண்ணலாம். அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கதான் ரெயின் இருக்கு, இங்க என்ன இல்ல, ரெயின் வந்து கிடையாது. அப்போ இந்த வழியில வரும்பொழுது பிளாக்கேஜ் இருக்கு. இந்த ரெட் கலர் இங்க வரும்பொழுது ரெயின் இருக்கிறதுனால பிளாக்கேஜ் இருக்கு. வேற வழியில போயிட்டு வந்ததுன்னா சிக்னல் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ இதுக்கு நேம் வந்து என்னது? ஸ்பேஸ் டைவர்சிட்டி. ஸோ அது போல டைவர்சிட்டியில நிறைய டெக்னிக் இருக்கு. இது வந்து ரொம்ப பேசிக். டைவர்சிட்டினால என்னது? ரிடண்டன்ட். எழுதி வச்சுங்க நோட்ஸ்ல. டைவர்சிட்டினால என்னது? ரிடண்டன்ட் பாத். டைவர்சிட்டினால என்னது? ரிடண்டன்ட். ஸோ எதனால ஒரு லிங்க்ல ப்ராப்ளம் வருதுன்னா வேற ஒரு லிங்க்ல நம்ம கம்யூனிகேஷனை ஏற்படுத்துறோம். அதுதான் வந்து டைவர்சிட்டி. ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸாம்ல அதிகமா இந்த கொஸ்டின் வருங்க, டைவர்சிட்டி ரிலேட் பண்ணி வரும். ஏதோ சம்திங் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸோ ஃபேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபேடிங்கை ஓவர் கம் பண்ணணும்னா ஒரே வழி வந்து என்னது? டைவர்சிட்டி. இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஃபேடிங்கை எப்படி ஓவர் கம் பண்றது? ஃபேடிங்னா ஃபிளக்சுவேஷன் இந்த ரிசீவ்டு சிக்னல் ஸ்ட்ரென்த். ஃபேடிங்கை ஓவர் கம் பண்ணணும்னா என்னது? டைவர்சிட்டி. ஓவர் கம் பண்ணணும்னா வந்து டைவர்சிட்டி. ஓகே, அகைன் நான் சொன்ன அந்த ஸ்பேஸ் டைவர்சிட்டி இதெல்லாம் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் டைவர்சிட்டி இதெல்லாம். ஓகே, தென் ஹியர் they have shown the frequency diversity. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் frequency diversity. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் இங்க எழுதி இருக்காங்க பாருங்க, இதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிடிஹெச்னா அதனுடைய சேட்டலைட் ஃப்ரீக்வன்சி 12 GHz to 14 GHz. அதுல என்ன இருக்கும்? ரெயின் அட்டென்யூஷன் இருக்கும். அதர் சேட்டலைட்ஸ் டிடிஹெச் தவிர மற்ற சேட்டலைட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுறது 4 to 6 GHz. அதர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் என்ன இருக்காது? ரெயின் அட்டென்யூஷன் இருக்காது. எனிவே நம்மளுக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் இதுல இருக்கு. அந்த இடத்துல இந்த நோட்ஸ்லயே கடைசியா இருக்கு. அங்க போயிட்டு இதை நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, இது போல ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் main function of RF amplifier in super heterodyne receiver is to improve the rejection of image frequency. இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிருக்கேன். இமேஜ் ஃப்ரீக்வன்சி ரிஜெக்ட் பண்றது யாரு? RF amplifier. மிக்சர் ரிமூவ் பண்ணாது, மற்ற டிவைசஸ்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணாது. இமேஜ் ஃப்ரீக்வன்சியை ரிமூவ் பண்றது யாரு? RF amplifier. சப்போஸ் RF amplifier இமேஜ் ஃப்ரீக்வன்சியை ரிஜெக்ட் பண்ணணும்னா அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இமேஜும் இருக்கும், ஒரிஜினல் சிக்னல் இருக்கும், ஓவரால் எல்லா ப்ராசஸுமே கொலாப்ஸ் ஆயிடும். Okay, to improve the rejection of the image frequency. So mainly firstly reject the image frequency. Next, for better Q na the better quality factor என்ன oscillator யூஸ் பண்றோம்? crystal oscillator is used. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். crystal oscillator is a most stable oscillator. அதை நோட் டவுன் பண்ணீங்க. ஜென்ரலா வந்து லோக்கல் ஆசிலேட்டர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? crystal oscillator means what? more stable oscillator. more stable னா என்ன மீனிங்? more stable அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆசிலேட்டர் டிசைன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மெகாஹெர்ட்ஸ். சப்போஸ் அது வந்து 1 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து ஒரு சப்போஸ் நம்மளுடைய எய்ம் 1 மெகாஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்றோம். சப்போஸ் அது வந்து 1 மெகாஹெர்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ணுது, 1.5ம் பண்ணுது, 0.5ம் பண்ணுது, அதுக்கு என்ன கிடையாது? ஸ்டெபிலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன கிடையாது? ஸ்டெபிலிட்டி கிடையாது. நம்மளுடைய எய்ம் 1 மெகாஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சிலாம் என்ன பண்ணுது? ஜென்ரேட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, 1.5 மெகாஹெர்ட்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் லார்ஜர்? 50% லார்ஜர். எவ்வளவு லார்ஜர்? 50%. இது வந்து என்னது? 50% ஸ்மாலர். அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ பெட்டர் ஸ்டெபிலிட்டினா என்ன மீனிங்? பெட்டர் ஸ்டெபிலிட்டினா என்ன மீனிங்? ஃப்ரம் சென்டர் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரம் 1 megahertz, how much variation can be there? Crystal oscillator also will have some kind of instability, some very small instability it will have. The crystal oscillator instability is around 1%. Around what? 1%. What is the frequency of 1% in 1 megahertz? Anybody? Almost we are in conclusion.
1% of 1 megahertz is how much? Yes, anybody? My question is, the center frequency is 1 megahertz. The crystal oscillator is having plus or minus 1%. That means upward extra 1% it will create, downward 1%. 10 kilohertz. What is the 1% of? 10 yeah, kilohertz. 10 kilohertz. What? 10 kilohertz. That means what? From 1 megahertz, it may create plus or minus 10 kilohertz. This is allowable. This is allowable. Okay. Exactly 1 megahertz you cannot create. Some slight variation will be there. That is okay. So that means what? The crystal oscillator is having very good stability. Very good stability. That's why the crystal oscillator is used. Local oscillator and in all communication systems. All communication system. With this we'll conclude. In the next class, I will try to conclude all the things. Anyway, there are some mathematics part also is there. நிறைய மேக்ஸ் பார்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா சின்க்ரோனஸ் டிடெக்டர்லாம் இன்னும் டீட்டெயிலா நம்மளுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. ஒன்லி நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் வேவ் ஃபார்ம் சிமுலேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். எப்படி டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணுது. நம்ம தியரிட்டிக்கலா படிச்சது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டயக்ராம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அனிமேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டலான்னு இருக்கேன். ஸோ ஓவரால் டு கெட் ஓவரால் வியூ, அதாவது அனலாக் மாடுலேஷன்ல ஓவராலா ஒரு வியூ கிடைக்கணும்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸை கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா வந்து சிமுலேஷன் டைப், மோஸ்ட்லி சிமுலேஷன் டைப் தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம அனலாக் மாடுலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்? ஆல்மோஸ்ட் 80 to 90% of the problem வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். 80 to 90% of the problems in ordinary exams. சப்போஸ் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். சர்க்கியூட் எக்ஸாக்டா எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் என்வலப் டிடெக்டர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனை மட்டும் எடுத்துக்கணும். எப்படி அது எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது, எப்படி என்வலப் மட்டும் டிடெக்ட் பண்ணுது, அதுக்கெல்லாம் கூட என்னென்ன இருக்கு கான்செப்ட் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா 2 நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், படிச்சுன்னு இருக்கோம். ஸோ அதனால எனிவே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ போயிடுவோம். ஏன்னா ஒன்ஸ் அனலாக் மாடுலேஷன் டிஸ்கஸ் பண்றதா இருந்தா ஒரு 50 to 100 hours கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய கான்செப்ட் இருக்கு. எல்லா மாடுலேட்டர் எடுக்கலாம், எல்லா டிமாடுலேட்டர் எடுக்கலாம். அகைன் அதுல இருக்கிற இண்டக்டர் கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி டிசைன் பண்றாங்க நிறைய படிக்கலாம். பட் எனிவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ போவோம் அடுத்த கிளாஸ்ல. அதுக்கு முன்னாடி சிமுலேஷனை பார்ப்போம். சிமுலேஷன் ஓகே. I will close with this. If there is any doubt, you can ask regarding today's class. ஏதாவது டவுட் இருக்கா? எஸ், கிளாஸ் வந்து ஓவர். உங்களுக்கு ஏதாவது டவுட் சேனல் இருக்கும், அதுதான் வந்து கொஸ்டின். ஏஎம் பேண்ட்ல மொத்தம் எத்தனை சேனல் இருக்கும்? நம்பர் ஆஃப் சேனல் இன் ஏஎம் பேண்ட். நம்பர் ஆஃப் சேனல் இன் ஏஎம் பேண்ட் is equal to what? First AM band, overall band, AM band உடைய bandwidth தெரியணும். overall AM band bandwidth. next என்ன தெரியணும் உங்களுக்கு? bandwidth of single channel, one channel bandwidth, bandwidth of one channel, bandwidth of one channel இது தெரியணும் உங்களுக்கு. first bandwidth of one channel means what? Including guard band. Bandwidth of one channel means what? Including guard band. For example, let us take the bandwidth of one channel including guard band, that is 10 kilohertz. Including guard band, that is 10 kilohertz. Then in case of AM band, what is the upper frequency? 1650. What is the lower frequency? 550 kilohertz. What is the final answer? Anybody? 111. Final answer? 110, sir. Final answer? 110. 110. 110 channel. 110. Yes, yes. 110. So 11 channels. 110. அதாவது 110 சேனல் வந்து பாசிபிள். எத்தனை சேனல் பாசிபிள்? 110 சேனல். இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், ஏஎம் சேனலை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. எல்லாருமே கேட்டுங்க. எனிவே நம்பர் ஆஃப் சேனல் கண்டுபிடிச்சிட்டோம். ஏஎம் சேனலை என்ன பண்ண முடியாது? ரீயூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு சேனலை இந்தியாவில் யூஸ் பண்றாங்கன்னா அதே சேனலை அனதர் கண்ட்ரிலயோ இல்லைன்னா வித்தின் இந்தியாவோ ரீயூஸ் பண்ண முடியாது.
ரீயூஸ்ன்றது வேற, ரீபிராட்காஸ்ட்ன்றது வேற. ரீயூஸ்னா என்னது? அதே சேனல் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் பண்றது தான் ரீயூஸ் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 93.5 சென்னையில ஒரு ப்ரோக்ராம் போகுதுன்னா அதே 93.5 பாண்டியில யூஸ் பண்ணி வேற ப்ரோக்ராம் பண்ண முடியும், வேற ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுதான் வந்து என்னது? ரீயூஸ். சப்போஸ் ப்ரோக்ராம் அவங்க பண்ணலைன்னா பாண்டிச்சேரி என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சென்னையில இருக்கிறத ரீபிராட்காஸ்டும் பண்ணலாம். என்ன பண்ணுவாங்க? சென்னையில இருக்கவங்க பாண்டிச்சேரிக்கு சேட்டலைட் வழியா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில அதை சேட்டலைட்ல ரிசீவ் பண்ணி ரீபிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சென்னையில பண்ற அதே ப்ரோக்ராம ரீபிராட்காஸ்டும் பண்ணலாம் பாண்டிச்சேரியில. அப்படி இல்லைன்னா அதே கேரியர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி வேற ப்ரோக்ராமும் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் வந்து ரீயூஸ். அதுக்கு பேர் தான் வந்து ரீயூஸ். பட் ஏஎம்ல வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் வந்து கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் இதுதான் வரும். கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் ஏற்கனவே அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் நான் அதனால ஞாபகம் வச்சுங்க. ஏஎம்ல வந்து ரீயூஸ் நாட் பாசிபிள். ஒரு சேனல்ல இந்தியாவுக்கு அசைன் பண்றாங்கன்னா அதே சேனல்ல இந்தியாவிலயோ இல்லைன்னா அதர் கண்ட்ரிலயோ அலோவ் பண்ண அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, கோல்டன் டேஸ். எனக்கு அது கொஞ்சம் கரெக்டா வந்து புரியல. 2 ஐஎஃப் எதுக்காக சார் யூஸ் பண்றோம்? நம்மளுடைய எய்ம் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ரிஜெக்ட் பண்றது. எனிவே அது வந்து ஹை ஐஎஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். ஆமா. பட் ஐஎஃப் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலாவை கவனிங்க. Q வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? F0 டிவைடட் பை பேண்ட்வித். Q வந்து எதை டிபெண்ட் டிவைடட் பை பேண்ட்வித். இந்த F0ன்றது ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ ஒரு ஐஎஃப் சூஸ் பண்றீங்களா அந்த ஐஎஃப் தான். அந்த பாயிண்ட்ல ஏதோ ஒரு ஐஎஃப் சூஸ் பண்றீங்களா, அப்ப ஐஎஃப் வேல்யூ அதிகமா சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. கம்மியா சூஸ் பண்ண என்ன பண்ணிட்டீங்க? அதிகமா சூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? இதை நீங்க கரெக்டா இந்த ஏன்னா பேண்ட்வித் இஸ் ஃபிக்ஸ்டு ஆல்வேஸ். எனி கேஸ் பேண்ட்வித் இஸ் ஃபிக்ஸ்டு. அப்ப ஐஎஃப் அதிகமாச்சுன்னா Q வந்து என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். அதாவது ஏற்கனவே 100 ரூபாயில உங்களால சர்க்யூட் டிசைன் பண்ண முடியுதுன்னா இப்ப 200 ரூபாய் செலவாகும். ஆமா. ஏன்? நீங்க இந்த பேண்ட்வித் மட்டும் தான் அலோவ் பண்ணணும். ஓகே, நீங்க Qல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டீங்கன்னா பேண்ட்வித் சேஞ்ச் ஆயிடும். புரியுது என்ன சொல்றேன்னு? எஸ், ஐஎஃப் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா Q இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க Q கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா பேண்ட்வித் சேஞ்ச் ஆயிடும். பேண்ட்வித் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, எஸ். ஏன்னா நீங்க Qல கை வைக்கலன்னா பேண்ட்வித் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா பேண்ட்வித் கான்ஸ்டன்ட். பேண்ட்வித் எப்ப கான்ஸ்டன்ட் வரும்? சாரி, Q இஸ் கான்ஸ்டன்ட். Q எப்ப கான்ஸ்டன்ட் வரும்? பேண்ட்வித்தும் இன்க்ரீஸ் ஆயிடும். பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப என்ன பிரச்சனை? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேனலும் வரும், அதர் சேனலும் உள்ள வந்துரும். பேண்ட்வித்னா அதான் மீனிங், சேனல் பேண்ட்வித். ஓகே சார். ஓகே, எனி அதர் டவுட்? ஜஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ். ஜஸ்ட் சொல்றதை எடுத்துங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். போக போக நீங்களே ஒரு முறை மெட்டீரியலை படிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்ட்யூட்டிவா உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் நாள்லயே 100% புரியணும்னு கிடையாது. ஓகே, கொஞ்சம் நீங்க நிறைய ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Yes, if there is no question, we will wind up. Others? Yes, Surender. Any other doubt? No, no, Ji. No, no. Okay. Okay. What about others? Okay, then. Yes, sir. சொல்லுங்க. அதுல நாய்ஸ் இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிளர், அதாவது கோல்டன் டேஸ்ல கண்டுபிடிச்சாங்க ஏஎம் பிராட்காஸ்டிங். சவுண்ட் வருமே சார்? சொல்லுங்க. ஓகே, சூப்பர் ரிசீவர்லயும் இருக்குமா அந்த நாய்ஸ்? அதாவது தெரியல. நீங்க அந்த சொல்ற நாய்ஸ் வந்து ஓல்டன் டேஸ்ல இருந்தது. அப்ப ஓல்டன் டேஸ்ல டிஆர்எஃப் ரிசீவர் யூஸ் பண்ணாங்க அப்படின்றீங்களா? டியூன்ட் ரேஷியோ ஃப்ரீக்வென்சி ரிசீவர். இப்போ வந்து அதே இது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஐடியா இல்லை எனக்கு. ஓல்டன் டே சாரி ஏஎம் ரேடியோ பார்த்துருக்கேன் நான் வந்து ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும்போது. பட் எக்ஸாக்டா டிஆர்எஃப் சூப்பர் ரிசீவரா அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் இந்த டிஃபரன்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியும். ஏன் அதுல இருந்து இதுக்கு வரேன்னா மெயினா Q வந்து ஒரு ப்ராப்ளம். பட் நீங்க சொல்ற அந்த சவுண்டுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஏன்னா அங்க சவுண்ட் இருந்ததுன்னா சூப்பர் ரிசீவர்லயும் அதே சவுண்ட் இருந்திருக்கும் தான். ஏன்னா நம்ம ஐஎஃப் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான், Q ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் ஐஎஃப் கொண்டு வந்தோம். வரைக்கும் உங்க ப்ராப்ளம் அன்சால்வ்டா இருக்கும். ஸோ அதனால ஒரு 5 to 5 minutes மேக்ஸிமம் 2 to 3 minutes தான் ஆகும் அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு. ஜஸ்ட் அந்த ஃபீட்பேக்கை கொடுங்க.
அதனால தான் அதுல வந்து எந்த நேமும் எதுவுமே இன்க்ளூட் ஆயிருக்காது. நீங்க நீங்க என்ன ஃபீட்பேக் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக்கை தரலாம் அதுல. ஏன்னா மெயில் ஐடியோ நேமோ எதுவுமே வந்து அதுல கேட்காது. ஜஸ்ட் நீங்க யார் வேணாலும் நீங்க யார் வேணாலும் ஃபீட்பேக் தரலாம். யார் தராங்கன்றதுல எனக்கு தெரியாது. பட் அதை கன்சல்டேட் பண்ணி ஐ வில் கம் டு சம் கன்க்ளூஷன். அடுத்தது ஃபர்தரா வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, அது எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா டைரக்டா உங்களால என்கிட்ட ஃபீட்பேக் சொல்ல முடியாம இருக்கலாம். இருந்தாலும் நீங்க அதுல போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேன். எஸ், ஓகே, தென் யூ லைன்ட் அப் கார்த்தி. ஓகே சார். இஸ் தேர்? எஸ், லெஃப்ட் ஐ திங்க் கார்த்தி. சார் தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ, பை. சார் ஒண்ணு நாளைக்கு கிளாஸ்ல மட்டும் சொல்லு. ப்ரீவியஸா வந்து சொல்லு, எல்லாரும் என்ன பிரச்சனை? ஜாயின் பண்ணிடுங்க சார். இப்போ 8 o'clock நான் வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்றேன் அப்படின்னா ஜாயின் பை 7:55. இடையில ஜாயின் பண்ணா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆடியோ வந்து கட் ஆகும் ஸ்டார்டிங்ல. ஆமா, அதாவது 8 o'clock நான் மீட்டிங் ஷெட்யூல் பண்றேன் அப்படின்னா 7:55க்கே வந்து அவங்க வெயிட்டிங் ரூம்ல வந்து வெயிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா அந்த இது வந்து இதாயிரும். ஸோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம்ஸ் வரும், அது இன்னும் டிலே ஆகும். ஆமா, சோ அதனால வந்து பர்ஃபெக்ட்டா இன்னும் டிலே ஆகும் அவங்க உள்ள வரதுனால அவங்கள கான்சென்ட்ரேட் பண்றது. ஆமா, சோ 8 o'clock நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஓகே அத நீங்க அது மட்டும் கொஞ்சம் எல்லாருக்குமே, ஏன்னா அவங்க வந்து அத 8 o'clockனா ஒரு 7:50க்கே வந்துடணும் அவங்க உள்ள. ஆமா ஆமா, அதான் என்ன சொல்றீங்க? 8 o'clockனா 7:50க்கே வந்துட சொல்லிடுறாங்க. ஆமா ஓகே சார். என்ன பண்றீங்களோ? எஸ் சார், அப்படி இல்ல, அது எல்லாருமே ஃப்ரீயா இல்ல. நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் நானு. சம்வாட் இல்ல எல்லா டைமும் நான் அப்படி டிலே ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லா டைமும் டிலே ஆகும்னு சொல்ல முடியாது. இல்ல அதான் சொல்றேன், எல்லா டைமும் டிலே ஆகாது. 5 minutes புரியுது. சம்வாட் எப்பயாவது வந்து டிலே ஆயிடும். டக்குன்னு ஆபீஸ்ல இருக்கும்போது கிளாஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன்னா ஒர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகி தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். சோ அப்படிங்கும்போது அதுக்குதான் நான் என்ன ஐடியா சொல்றேன்னா, நீங்க எங்க வேணாலும் இருங்க, ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க ஹெட்செட் போட்டீங்கன்னா எதனா தானே இந்த ப்ராப்ளம் வரும். மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்றீங்க, அதான் என்ட்ரி ஆயிடுங்க, அவ்வளவுதான். மீட்டிங்ல என்ட்ரி ஆயிடுங்க, நீங்க ஒன்னால இருங்க, மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்றீங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்பீக்கர் வருதுன்னா கூட ஸ்பீக்கர் சவுண்ட் குறைச்சிருங்க. ஓகே, குறைச்சிட்டு நீங்க உள்ள என்ட்ரி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்ப லிசன் பண்றீங்களோ பண்ணுங்க. ஏன்னா ரெக்கார்டிங் சார் நம்பி இருக்கலாம், பட் ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வருமா அதை பத்தி வேற யோசிச்சுன்னு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளாஸை வந்து ப்ராப்பரா அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவர் வந்து அவருடைய ப்ராப்ளத்தை சொல்றாரு. ஏன்னா அந்த டைம்ல வரும்போது அது பேண்ட்வித் ப்ராப்ளம் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி, ஏன்னா நானே ஜென்ரலா 8னா 8க்கு தான் வருவேன். இந்த ப்ராப்ளம் வருதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஓகே, ஒரு 5 to 10 minutes முன்னாடி வர சொல்றாரு. பட் அப்பயும் அவர் என்ன டைம் தராரு, 8னா 8:05 கூட வரைக்கும் ஓகே. பட் எல்லாரும் அந்த 8:05 ரேஞ்சில் வந்தாதான் இன்னும் 8:15 தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேண்ட்வித் ப்ராப்ளம் இதெல்லாம் இனிமே இன்டர்நெட் தான் மெயின் ப்ராப்ளம். இன்டர்நெட் நல்லா இருந்ததுன்னா ஓகே. பட் ஓகே, நெக்ஸ்ட். ஓகே கார்த்தி, அந்த இது அப்படியே கொஞ்சம் மெசேஜ்ல போட்டு விட்டுருங்க அந்த குரூப்ல. எல்லாரும் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes முன்னாடி தானே, அதை அப்படியே மெசேஜா போட்டு விட்டுரு குரூப்ல. ஓகே சார். ஓகே, பாப்போம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.